அன்பின் நம்பிக்கையின் வாசகத்தில் சொல்லிய பிள்ளைகளே, இந்த செய்தி ஆன்லைன் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக கேட்டுக்கொள்கின்ற பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உள்ள செய்தியை நமக்கு கொடுக்க அவர் நமக்கு சித்தம் வந்திருக்கிறார். எரேமியா 40ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி அவர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கால்களில் எங்களோடு பேசுங்க. உங்க நாம இந்த இடத்துல மகிமைப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Thine is your kingdom, Lord. Thine is your glory. And thine is your mighty power, Lord Jesus. Praise and pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கொள்ளுங்க பிதாவே. அப்படியானவருடைய நாமத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாம் சேர்ந்து ஒரு கோரஸை பாடி இந்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஓ என் உள்ளம் நீ வந்ததா, வாழ்க்கையில் எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்து வேண்டும் என்று வாக்கு பண்ணின தேவனே, எங்களை பத்திரமாய் காத்துக் கொள்வேன் சொல்லி வாக்கு பண்ணின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை எங்களோடு பேசுங்க. வார்த்தைக்காய் காத்திருக்கிற தகப்பனே, பரத்திலிருந்து நம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி
என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. என் கண்களை திறந்தரணும், எங்கள் காதுகளை திறந்தரணும், எங்கள் இருதயத்தை திறந்துகணும். எங்களையே முழுமையாய் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நம்ம பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எளிமையினின்று எரேமியாவின் புஸ்தகம். ஆமென். தீர்க்கதரிசன வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமா? எரேமியா அதனுடைய 40ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போறேன். எடுத்துட்டீங்களா? பக்கம் 390வது பக்கம், 360வது பக்கம் எடுத்துட்டீங்களா? 330வது பக்கம். சரி, 330 சத்தமா வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இப்பொழுதும் இதோ கையில் இடப்பட்ட விலங்குகளை நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு வா, நான் உன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையை தோன்றுகிறதோ அவ்விடத்திற்கு போ என்றார். அல்லேலூயா. அவன் வார்த்தை சொல்லு. இதோ என்ன சொல்றாரா? நான் உன்னை பத்திரமாய் காத்துக் கொள்வேன். சொல்லுவோமா எல்லாம் சேர்ந்து? கர்த்தர் என்னை பத்திரமாய் காத்துக் கொள்வார். எல்லாம் நெஞ்சு மேல கையை வச்சு சொல்லலாம். கர்த்தர் என்னை பத்திரமாய் காத்துக் கொள்வார். கர்த்தர் என்னை பத்திரமாய் காத்துக் கொள்வார். Thank you Lord. அப்பா எங்களோடு பேசு. வசனத்தில் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க பிதாவே. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நான் முறித்து போடுகிறேன். உன்னை பத்திரமாய் நான் பாதுகாத்துக் கொள்வேன். 2 காரியம் இருக்கலான்னு ஒன்னு சொல்றாரு. உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை நான் முறித்து போடுகிறேன், உடைத்து போடுகிறேன். உன்னை பத்திரமாய் காத்துக்கொள், பத்திரமாய் காத்துக்கொள்வேன். எவ்வளவு சந்தோஷமான, எவ்வளவு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கா? நீங்க சந்தோஷப்பட்டீங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரே குரல் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கையில விலங்கிடப்படுனா எங்க கையில ஒண்ணு விலங்கு இல்லையா? உங்க கையில விலங்கு இருக்கா? உங்க கையில யார் கையில விலங்கு இருக்கா? பெண்கள் தான் ஜாஸ்தி. இந்த கையில ஒரு விலங்கு ஒரு விலங்கு போட்டுக்கிறீங்க. எல்லாம் ஆண்களும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு ஸ்டைலுக்கு ஒரு விலங்க போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இந்த கையில விலங்கு அப்படின்னா என்ன விலங்கு அப்படின்னா, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாதபடி நம்முடைய கைகள் கட்டப்பட்டு இருக்குமானால் அதுக்கு பேர் என்னது? அது ஒரு கை விலங்கு இல்லையா? கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யக்கூடாதபடி நம்ம கரங்கள் கட்டப்பட்டு இருக்குமானால் அதுக்கு பேர் ஒரு விலங்கு. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? என்ன செய்ய விரும்புகிறார்? இனிமையான கைத்தாளம் உள்ள ஓசைகளோடு ஆண்டவரை துதிங்கன்னு சொல்றோம். நம்ம என்ன செய்யறோம்? கேட்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நம்ம என்ன செய்யறோம்? கையை எப்படி கட்டிக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கு முன்னால கையை கட்டும்? துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற இஸ்ரவேலின் ஜெயவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம கவனிச்சு பார்த்துட்டு இருக்க. உனக்கு கையை கொடுத்தனே, இவன் கை எங்க போச்சு? உனக்கு கையை படைச்சனே, இவன் கை எங்க போச்சு? கையை காணுமே. அல்லேலூயா. இல்லையா? கையை கொடுத்தன பரிசுத்த ஸ்தலங்களில் ஆண்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபிப்பார்களாக, துதிப்பார்களாக என்று சொல்லி வேதம் சொல்லுதே. என் கை எங்க போச்சு? இன்னைக்கு என் கை எங்க போச்சு அப்படின்னா, இல்லையா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் சொல்றாங்க. ஆண்டவரே, என் கை ஸ்தோத்திரம் செலுத்தாம எங்கேயோ போயிடுச்சு. என் கை எங்க போச்சு? எங்க கை எங்க போச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்? கைகளை கொல்லாத சாத்தானாகிய பிசாசானவன் விலங்கிட்டு வைத்திருக்கிறான். நீ செய்யக்கூடாது, நீ ஸ்தோத்திரம் செய்யக்கூடாது, நீ கையை உயர்த்தி ஆமென் சொல்லக்கூடாது, நீ 2 கையை கூப்பி ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, கைகளை அடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாது என்று சொல்லி யார் நம்ம கையில விலங்கு போட்டிருக்கா? புரியுதா உங்களுக்கு? யார் போட்டிருக்கா? சாத்தான், பிசாசு நம்ம கைகளை முடக்கி வைத்திருக்க. கண்களை உண்டாக்கினவர் காணாரோ,
காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ? கைகளை உண்டாக்கினவர் கிரியைகளுக்கேற்ற பலனை எதிர்பார்க்க மாட்டாரோ? யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில்லாத கபோதியா, என் கையில்லாத ஊனமா இருக்கிறேனா? இல்ல, எனக்கு நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார், 10 விரல்களை கொடுத்திருக்கிறார், என் கைகளை நல்ல இயங்க செய்கிறார். அப்படின்னா அவர் கொடுத்தது அவருக்கு சொந்தமானதை நாம் அவருக்கு பயன்படுத்த முடியாதபடி சத்துரு நமக்கு ஒரு விலங்கிட்டு இருப்பானால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் விலங்க நான் நீ முடிச்சிட்டேன். அப்படின்னா நெக்ஸ்ட் ஆராதனையிலிருந்து நம்ம கையில் என்ன செய்ய போகுது? தட்ட போகுது இல்ல. அடுத்த ஆராதனை ஆமைன்னு சொல்லும் போது கை உயர போகுது. துதிக்கும் போதே கையை உயர்த்தின ஆண்டவரை துதிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்யும் போதுதான் உங்க கையின் கிரியைகளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுப்பாருங்க. உன் கையின் பிரயாசத்துக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. இல்லை இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, நீ கையை கட்டிட்டே உட்கார்ந்து சொல்லி ஆண்டவர் செய்வாரு. அதற்கான ஒரு பலனை நமக்கு கொடுக்க முடியாதபடி நம்ம கரங்களை கட்டி இருக்கிற பிசாசின் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த கர்த்தர் கொடுத்த கரங்கள் அவருக்கென்று பயன்படாதபடி நமக்கென்று பயன்பட்டு என்ன பிரயோஜனம்? இல்லையா? என்ன பிரயோஜனம்? அப்படின்னா தேவன் நம்முடைய கைகளில் இருக்கிற விலங்குகளை உடைத்து விட்டார் என்றால் இந்த கை சுதந்திரமாய் கர்த்தருக்காக இயங்க அது ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். சரியா? அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்த ஜபத்துல என்ன செய்ய போறோம்? ஸ்தோத்திர பலிகளை செய்ய என்ன செய்யறோம்? வீட்டுல கூட்டங்களை நடத்தும் போது என்ன செய்கிறோம்? இல்லையா? சோர்வாக உட்கார்ந்துட்டு இல்ல. கர்த்தருடைய சமூகம் நமக்கு வாக்களிக்கப்பட்ட சமூகம். என்ன வாக்களிக்கிறாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற முடிவை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம கொடுத்திருக்காருல்ல, நமக்கு செய்ய அந்த காரியத்தை செய்யாம ஆண்டவர்கிட்ட என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இதை கொடுங்க ஆண்டவர். கொடுப்பாரா? உங்க அப்பா கொடுப்பாரா? நம்ம பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கோமே, நம்ம பிள்ளை நம்ம கிட்ட சரியான விதத்துல பழகாம, சரியான விதத்துல அன்பு செலுத்தாம ஒரு பிள்ளை நமக்கு இருந்தால் அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன செய்வோம்? பெரம்புதான் ரெடியா இருக்கும். அப்படிதான் இல்லையா? பெரம்புதான் ரெடியா இருக்கும். வேற என்ன ரெடியா இருக்கும்? ஆசீர்வாதம் ரெடியா இருக்கும். இது போலதான் நம்முடைய தகப்பன். நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோமோ அது போலதான் நம்முடைய தகப்பனும் நம்மை ட்ரீட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட விலங்கு இனி நம்ம கையில் என்ன இல்ல? விலங்குகள் இல்ல. அல்லேலூயா. இனி என் கை கட்டப்பட்ட கை அல்ல, என் கை விடுதலை ஆக்கப்பட்ட கை. அதனால இந்த கை தேவனுக்காக ஆமென் உயரும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி நான் உற்சாகமா நான் பாடலை பாடி என் தேவனை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நல்லா பாத்துக்கணும். வீட்டுல ஒரு எலி உங்க மூலையில எங்கே ஒழிச்சிருக்குன்னு வைங்க, நீங்க சத்தமே போடாம இருந்தா அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? சுகமா அந்த குட்டி ஓட்டு கும்மாளம் போட்டு ஜாலியா உட்காந்து இல்லையா? அதே நேரம் நல்ல சத்தம் போட்டு பாருங்களேன். எங்க போக எலி? எலி எங்க போக இருக்குமா? ஐயோ ஏதோ நமக்கு ஆபத்து வந்துச்சுன்னு ஓடி. இது போல சாத்தா, இது போல சத்துரு. என்ன செய்யணும்? நல்ல உற்சாகமா ஆண்டவருக்காக நம்ம தோத்திர வழிகளை கையடிச்சு தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது சூழ இருக்கிற விலங்கு எல்லா விலங்குகளும் கட்டுகள் அறுக்கப்படும். பொல்லாத பிசாசு நம்மை கட்ட முடியாதபடி தேவன் நமக்கு என்ன செய்வார்? விடுதலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லமா எல்லா கையில போய் உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. என் கையில் இருக்கிற விலங்குகளை கர்த்தர் இன்றைக்கு முடைத்து போட்டு விட்டார். சொல்லுங்க வாயை திறந்து. என் கைகளில் கட்டப்பட்டிருந்த விலங்குகளை தேவன் இன்றைக்கு உடைத்து போட்டார். ஒரு முறை ஒரு சத்தமா என் கைகளில் இடப்படுத்த விலங்குகளை தேவன் இன்றைக்கு உடைத்து போட்டு விட்டார். என் கைகள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. விடுதலை ஆக்கப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பத்திரமா நான் பாதுகாக்கிறேன். என்ன செய்யறாரு? உன்னை பத்திரமா நான் பாதுகாத்துக் கொள்வேன். இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல காத்துக்கொள்வேன். ரைட். பத்திரமாய் காத்துக்கொள்வேன் என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை என்ன பண்ணுவீங்க? ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சரி, கொஞ்சம் நகை கோல்டு வச்சிருக்கீங்க, என்ன செய்வீங்க? கோல்டு அங்கங்க தூக்கி போடுவீங்களா? உங்க குடிக்கிற டம்ளரை குடிச்சிட்டு அந்த பிளேட்டை வீசிட்டு போற மாதிரி அந்த கோல்டை கழட்டி வீசிட்டு போயிருவீங்களா? தங்கத்தையும் தூரம் போட்டு போயிருவீங்களா? என்ன செய்ய மாட்டோம். அதை என்ன செய்வோம்? விலையுயர்ந்தது, விலையேறப்பட்டது, அது பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள். அப்படின்னு நினைச்சுவோம். பத்திரமா பாதுகாப்பு.
இன்னும் என்ன தெரியுமா உங்களுக்கு, எங்களால பாதுகாக்க முடியல, எங்க வீடு அவ்வளவு சேஃப் இல்லை அப்படின்னா என்ன செய்வோம், தெரிஞ்சவங்க கிட்ட நல்லா இருங்கன்னு அவங்ககிட்ட கொஞ்ச நாள் கொடுத்து வைப்போம், வச்சுங்க பத்திரமா வைங்கச்சு. இன்னும் அதுக்கு மேல ஒருபடி என்ன செய்வோம், அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க வீடு நம்பிக்கை இல்லைன்னு என்ன செய்வோம், நேரம் கொண்டு போய் பேங்க்ல ஒரு லாக்கரை வாடகைக்கு எடுத்து அந்த லாக்கர்ல வச்சு பூட்டி. அல்லேலூயா. அந்த லாக்கருக்கு கேரண்டி இருக்கா? கேரண்டி கொடுத்துருக்காங்களா? பேங்க்ல இருந்து கொடுத்துருக்காங்களா? அந்த நகை திருடு போனா எங்களுக்கு தெரியாது, பேங்க்ல ஏதாவது கலாமிலிட்டிஸ் ஏதாவது ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியாது, பேங்க் தீப்பிடிச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. நல்லா வாசித்து பாருங்க, அதுல அப்படிதான் இருக்கு. அது கூட பாதுகாக்க முடியும். நகையை கூட நம்ம பெட்டகத்துல வச்சா கூட என்ன செய்யல, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பாதுகாப்பா இருக்கும், திருடாங்க போக மாட்டான்னு சொல்லி. ஆனா திருட போற இடம் எங்க இருக்கும், எங்க இருக்கும், எங்க பணம் இருக்கோ அங்கதான் தேடி போவான், எங்க தங்க இருக்கோ அங்கதான் தேடி போவான். கர்த்தர் கையில ஒண்ணும் போடாம போங்க, ஐயா இந்த வீட்டுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, வேண்டாம், போவே மாட்டேன், திருட என்ன செய்வான், வரவே மாட்டேன். இப்படிதான் தேவன் என்ன செய்கிறாரு, நம்மை மிகவும் விசேஷித்தவர்களாக அவர் காண்கிறபடினால் என்ன செய்கிறாரா, பத்திரமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம பத்தி என்ன ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்கிற ஒரு நல்ல வசனம் இருக்கு, பேதுருவிலோ யாக்கோபிலோ பாருங்களேன். ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் எங்க இருக்கு, சீக்கிரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எங்க இருக்கு அந்த வசனம்? நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து வாசிமா வாசி தேடணும். ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சிருங்க, வாசிக்குமா நல்லா கவனிச்சிருங்க. நீங்களோ நாம தான் அங்க சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னா நம்மை எவ்வளவு விசேஷித்தவராய் அவர் நம்மை பார்க்கிறார். தெரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? உலகம் எப்படியோ பார்த்துட்டு போட்டோம், உலக மனுஷன் எப்படியோ பார்த்து போட்டோம். லேயால பார்த்தார்களா ஆண்டவர்? லேயால பார்த்தார்களா? லேயாளு சிறுமை என்ன செய்தார்? அவர் பார்த்து லேயாளுக்கு ஒரு லேவியை கொடுத்தார், ஒரு யூதாவை கொடுத்தார். ரொம்ப ஃப்ரெஷியஸ், ஆனா லேஸ் பண்ண காரியம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷியஸ் இல்ல. என்ன செய்தார்? தேவன் கொடுத்தார். எதுக்காக? லேயாளுடைய சிறுமையை தேவன் பார்க்கிறார். லேயாள் இஸ் மைட் பிரஷியஸ் தேன் ராகேல். ராகேலோட லேயாள் மிரியமான பாத்திரமாய் இருந்தபடினால், லேயாள் அற்பமா எண்ணப்பட்டபடினால் நினைச்சார். தேவன் பார்க்கிறார், லேயாளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது போல இன்னைக்கு ஒருவேளை சமுதாயத்தில் நம்ம வெறுக்கலாம், வீட்டுல நம்ம ஓரமா கட்டலாம், ஆனா யாருக்கு நம்ம பெரிய ஆளா இருக்கிறோம்? தேவனுடைய பார்வையில நாம் விசேஷித்தவர்கள். அதனால விசேஷித்தமானதை தேவன் சிலர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? கையிலே வச்சு சத்தம் ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, ஆமென். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். எண்ணி பாருங்க, அப்படித்தானே இல்லையா? அப்படித்தானே இல்லையா? தேவன் நம்ம மேல விருப்பமாய் இருக்கிறபடினால இன்னைக்கு ஜீவனை பாதுகாத்து நம்ம அவர் அதிசயமான அன்பை நம்ம காட்டினபடினால நமக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்மை விசேஷித்தவராய் எண்ணினபடினால நம்ம ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் காணும்படி கர்த்தர் செய்ய. ஆமாவா இல்லையா? கைகளை வச்சு அல்லேலூயா, ஆமென். நம்ம விசேஷித்தவர்கள் தானே. பைபிள் சொல்லுது, உங்களை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வருவதுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்க விசேஷித்தவர், நானும் நீங்களும் விசேஷித்தவர்களாக தேவனுடைய பார்வையில் இருக்கும். அதனால நினைச்சார், பத்திரமாய் நான் உங்களை காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசித்து பார்ப்போம். வாசிங்களேன். சங்கீதம் 78:53 வாசிங்க. சங்கீதம் 78:53 சீக்கிரமா எடுத்துட்டீங்களா? 78:53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. சங்கீதம் 78 பாத்தீங்கன்னா என்ன செய்வான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கின சரித்திரம் முழுதும் அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கு.
இப்ப அந்த சங்கீதம் சொல்லுது, அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளபடி என்ன செய்றார்? அவரை வழி நடத்தினார். இன்னைக்கு நம்ம வழியில் என்ன செய்றார்? ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். கோயம்புத்தூர்ல நீங்க வண்டி ஓட்ட முடியுமா? எனக்கு முடியல. கார் எடுக்கிறதுக்கு பாருங்க, முந்தா நேரத்து சாயங்காலம் சின்னவடாம்பட்டி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அப்போ 2 திங்கிங் எப்படின்னா 3:30 மணி 4 மணி இந்த நேரத்துல காரை கொண்டு போனா டிராபிக் எப்படி இருக்கும்? ஓட்டவே முடியாது, போயே ஆகணுங்க. அப்போ மனைவி சொன்ன, பரவாயில்ல எப்படியே கார் எடுத்துட்டு போங்க. நானும் கேட்கல, எனக்கு 2 வீலர்ல கொஞ்சம் அப்படி ஓடிட்டு வந்துடலாம்னு சொல்லி 2 வீலர் எடுத்து ஓடும் பொழுது எப்படி இருக்கு? ஒரே மண்ணு இல்ல, கண்ணாடி போட்டு இருக்கு, கருப்பு கண்ணாடி போட்டு கவர் பண்ணிருக்கு. பாதி தூரம் போனா இந்த கண்ணு உறுத்துது, முதுபம் இந்த கண்ணு உறுத்துது. சின்ன வடாம்பட்டி சேர்றதுக்குள்ள கண்ணை திறக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு கண்ணை திறந்து எல்லாம் பிடிச்சிருக்கதான் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியது. அப்படின்னா இவ்வளவு சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம என்ன செய்றாரு? கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிறார். இங்க பார்க்கிற எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய விலங்கிட்ட ஜனங்கள், கட்டப்பட்ட ஜனங்கள் என்ன செய்றார்? எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி அற்புதங்களை அடையாளங்களை செய்து விடுதலை பண்ணி கொண்டு வர்றார் இல்லையா? இப்ப விடுதலை பண்ணி கொண்டு வந்தா நாங்க என்ன நடக்குது? பின்னால பார்வோனுடைய சேனை துரத்தி வருது, முன்னால செங்கடல் நிக்குது. இப்ப திகைச்சு நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? அவங்களை கைவிடல. அவங்க எதிரிகளை என்ன செய்தார்? அந்த செங்கடலுக்குள்ள அமிழ்த்தி போட்டு தம்முடைய ஜனத்தை மிகவும் பத்திரமாக அக்கறைப்படுத்தினார். ஒரு கடலுக்குள்ள நடந்து அந்த பக்கம் வந்துட முடியுமா அவங்களால? கடல் பார்த்துருக்கீங்களா? கடல் பார்த்துருக்கீங்களா? கன்னியாகுமரி கடல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 3 கடல் ஒன்னா சேர இடம், சங்கமிக்கிற இடம். அலையோ அலை பயங்கரமா இருக்கு, கடலுக்குள்ள இறங்க முடியாது. மற்ற கடல்லாம் போனது சாந்தமா இருக்கும். அரபிக்கடல், பசிபிக் கடல், பசிபிக் ஓஷன்னா சாந்தமான கடல். இந்த அரபி வங்காள விரிகுடான்னா கொஞ்சம் ரோஷமான கடல் இல்ல, அப்படிப்பட்ட கடல் இல்லையா? அந்த கடலை கடந்து ஒருவன் பத்திரமாக அந்த இடத்துல வரணும்னா போட்டில்ல கப்பல்ல ஒண்ணும் இல்லை. எப்படி பத்திரமா நடத்துறாரு? ஏன் நடத்துறாரு? அவர் விரும்பின தெய்வ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களே தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சொந்த ஜனம் பத்திரமாய் அக்கறைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அவருக்கு சொந்த ஜனங்களா இருக்கிறபடினால நம்மை அவர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து எப்படி பத்திரமா பாதுகாத்தான்னு பாத்தீங்கன்னா, அவங்களை விட்டு விலகாத 2 காரியத்தை கொடுக்கிறார். என்னென்ன கொடுக்கிறாரு? ஒரு மேக ஸ்தம்பத்தை கொடுக்கிறாரு, ஒரு அக்னி ஸ்தம்பத்தை கொடுக்கிறாரு. இந்த 2 ஸ்தம்பங்களும் கானானுக்குள்ள போய் சேர்ற வரைக்கும் அவங்களை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சொல்ல மாட்டீங்களே அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம், விலங்குகளை கையிலிருந்து முறித்து கொண்ட தேவன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்றாரா? ஆனந்தமாய் இன்ப கானானுக்குள்ள நம்ம போய் சேர்ற வரைக்கும் நம்மை விட்டு விலகாத அவருடைய மேகம், நம்மை விட்டு விலகாத அவருடைய அக்னி ஸ்தம்பம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கு. எப்படியா? ஒரு நிழல் தொடர்ந்து போல நம்மை தொடர்ந்து கொண்டே வருமா? அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? எங்க வாழ்க்கையில அநேக, ஒரு முறை இல்லை, ஒரு இருமுறை இல்லை, ஒரு 1000 தடவைக்கு மேல நாங்க நினைச்சிருவோம். அதை அனுபவித்ததுனால இன்னைக்கு அனுபவசாலியா உங்க மத்தியில் நினைச்சேன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். அந்த மேகஸ்தம்பம் அப்படி விலகவே இல்லை, அக்னி ஸ்தம்பம் அப்படி விலகவே இல்லை. இது 2 அவங்களுக்கு என்னவா இருக்குதான்? பாதுகாப்பினாரன். அல்லேலூயா. பாதுகாக்கப்பட்ட கேரும் இன்னைக்கு நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை வழி நடத்துகிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருந்து வெளியே போகும்போது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வெளியே போறேன், உங்க மேகஸ்தூன் அக்னி தூண் என்னோட கூட இருக்குது, அதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எத்தீங்கும் என்னை அணுகாதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. முன் செல்ல நான் பின் செல்ல வழி இதுவே நடைங்கிற குரலை நான் கேட்டு நடப்பேன். அல்லேலூயா. ஒரு வாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை வந்துச்சு. ஆண்டவரே, ஒரு சத்தத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க என்கிட்ட பேசணும். அந்த ஜெபம் பண்றது வந்து அப்படி சேர போட்டு உட்காந்து உங்க சத்தத்தை எனக்கு கேட்கணும். ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, உங்க சத்தத்தை எனக்கு கேட்கணும், உங்க சத்தம் என் காதில் ஒலிக்கணும். சரிங்க. அப்பதான் ஒரு நாள் சொன்னாரு, நீ போய் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க 4 சுவிசேஷத்தை மாத்திரம் படி, நான் உங்களோட பேசுறேன்.
அல்லேலூயா. யோவான் முடிச்சிட்டேன், திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கிறேன். யோவான், லூக்கா திருப்பி நான் படிச்சுட்டே இருக்கேன். என்ன, அதுல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய காரியம். அல்லேலூயா. கர்த்தர் எங்கூட பேசுவாரா? கர்த்தர் எங்கூட பேசுவாரா? கர்த்தரை பார்க்கலையே இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுட்டு நம்முடைய காலங்களை வீணடிக்க கூடாது. நமக்கு கொடுத்திருக்க வேதாகமும் கொடுத்திருக்க சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது அவருடைய வார்த்தைகள். அதை நம்ம கற்றுக்கொள்வோமானால் தேவன் என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். வாக்குத்தத்தம் சொல்கிற உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோடைய அர்த்தத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா போதும். இந்த உண்மையான அர்த்தத்தை தொடுறீங்கன்னா போதும். உங்க கண்ணை நீங்களே குத்தி பாருங்க. உங்க எமை அதுக்கு அனுமதி கொடுக்காது. அப்படின்னா தேவன் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா. நம்ம கண்மணியை நம்ம கை குத்த முடியலன்னா, ஆண்டவர் சொல்ற உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அவ்வளவு விசேஷித்தம், அவ்வளவு விசேஷித்தம் நீங்க. அதனால என்ன செய்றேன், கண்மணி போல உங்களை என்ன செய்றேன், நான் பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. கரத்தினால் உங்களை மூடிக்கொள்கிறேன். விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் கண்மணியின் பிளவுல வைத்து என்ன செய்றேன், என் கரத்தினால் உங்களை மறைத்துக் கொள்கிறேன். தீங்கு அணுகாதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்தாரா, அவருடைய கரத்தினால நம்மை மூடிக்கொள்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்றாரா, கானான் தேசம் 40 வருஷம் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க நாள் வரைக்கும் என்ன செய்யல, அவங்க போட்டிருந்த செருப்பு தேஞ்சு போச்சா, அவங்க போட்ட ட்ரெஸ் போயிடுச்சா? 40 வருஷம். இங்க 4 நாள் போட்ட ட்ரெஸ் நாத்தம் பிடிச்சிருது. எல்லாம் 1 மாசம் ட்ரெஸ் போட்டா அப்புறம் துவைக்க முடியாது. எங்க போடணும், அது தீல தான் போடணும், துவைக்க கூட முடியாது. ஆனா 40 ஆண்டுகள் வஸ்திரம் அப்படி, செருப்பு அப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார், எப்படி பாதுகாக்கிறார். நான் கொஞ்சம் யோசனை வசனம் படிக்கும் போது ஒரு வார்த்தையை நிப்பாட்டி, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே புரியலையே, கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ள சொல்றீங்களே, புரியல. நான் அதுக்கு தகுதி ஆண்டவரே, நான் எல்லாரும் அதுக்கு தகுதி இல்லையே, நீங்க என்ன எப்படிப்பா காப்பாத்துவீங்க? நீங்க என்ன விதாவண்டத்துக்கு போனீங்கன்னா எப்படி என்ன காப்பாத்து வரவரு, எப்படி சிறுவையில் மறிச்சேன்னு எனக்கு விடுதலை, எப்படி ரத்தம் சின்ன எனக்கு விடுதலை. நல்ல உச்சகட்டத்துல நின்று சொல்லி பாருங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க. உங்களுக்கு விடுதலை அந்த நேரம் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா உங்களை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். நீதிமொழி 19 ஒரு வசனம் வாசிக்கலாமா? நீதிமொழி 10:9 ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? வாசிக்கலாம் சீக்கிரமா. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அல்லேலூயா. உத்தமன்னு யார சொல்வீங்க? நிறைய பேருக்கு பேர் உத்தமன்னு வச்சிருப்பாங்க. அவங்க நடக்கையை பார்த்தா எப்படி இருக்கும், அதுக்கு நேர் மாறாதா இருக்கும். அல்ல, உத்தமனாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமன் யார்? இயேசுதான் உத்தமன். அவருடைய வழிகளில் நடக்கும் போது என்ன செய்யறோம், நம்ம பத்திரமாய் நடக்கிறோமா, நம்ம கால்கள் இடராதபடி, நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்களை கொண்டு நம்ம என்ன செய்யறாரா, பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கும்போது நம்ம என்ன செய்யறோமா, பத்திரமாய் நடக்கிறோம். உத்தமர் அப்படின்னு யார சொல்லுவீங்க? ஒரு கல்லை பார்த்து நீ உத்தமன் சொல்லுவியா? ஒரு மரத்தை பார்த்து உத்தமன் சொல்லுவியா? நீ போட்டிருக்க தங்கத்தை பார்த்து உத்தமன் சொல்லுவியா? எதை பார்த்து நம்ம உத்தமன் சொல்ல முடியும்? எது நமக்கு உத்தமமே இல்லை. எது உத்தமம்? உண்மையும் சத்தியமும் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள தேவன் ஒருவரே உத்தமமானவர். அல்லேலூயா. அப்ப அந்த உத்தமமான தேவனை நோக்கி நடக்கும் போது நம்ம பத்திரமாய் நடக்கிறோமா செய்வார், நம்மை பத்திரமாய் அவர் நடத்துவார். நம்மளால நடக்க முடியாதுங்க, நம்மளால நடக்கவே முடியாது. சில காரியங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். விட முடியாத இன்னும் சில காரியம் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் விட முடியாத சில காரியம் ஏன் விட முடியல, ஏன் விட முடியல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் அதை விட முடியல? என்கிட்ட இருக்கு சில காரியம் நம்மளால விடவே முடியல. ஏன் முடியல அப்படின்னா, நம்மை முழுமையாக இந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட நினைச்சல நம்ம ஒப்பு கொடுக்கல. அதனால நினைச்சல நம்ம மாமிசம் நம்ம கிட்ட இருக்கபடினால, நம்ம மாமிசத்தின் கிரியை நமக்குள்ள இருக்கபடினால தேவன் நினைச்ச முடியல.
அந்த உத்தமமான தேவன் கருத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றுமாய் படைக்க நம்மளால முடியல. சில காரியங்கள் நமக்குள்ள இருக்குது. இந்த காரியம் இருக்கிறதுனால்தான் உத்தமரை நோக்கி உத்தமாய் நடக்காதபடி நம் கால்கள் இடறுகிறது, நமக்கு நஷ்டம் வருது, நமக்கு வியாதி வருது, நமக்கு தொல்லை வருது, நமக்கு எதிரி வருது. அல்லேலூயா. பத்திரமாய் நடக்கும்போது, உத்தமராய் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தும் போது நிச்சயமா பத்திரமாய் நம்ம நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் கூட பாருங்கள், அதே எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 40ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதுக்கு முன்னால 39ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் நம்ம வாசித்து பார்க்கலாமா? 39ல அதனுடைய 12வது வசனம் வாசித்து பாருங்க. எரேமியா 39:12. நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோட சொல்லுகிறபடி எல்லாம் அவனை நடந்ததென்று கட்டளை கொடுத்தார். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவற் சேனாபதியாகிய நேபுசாரானை நோக்கி நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடி அவனை பத்திரமாய் காத்து அவன் சொல்லுகிறபடி எல்லாம் நீ கேட்டு நட. யார் சொல்றா? கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் வாங்கல, இந்த வசனத்தை கொஞ்சம் வாங்க. இந்த ராஜாவுக்கு அந்த சேனாதிபதி கிட்ட சொல்றாரு, நீ போய் அந்த எருசலேமை பிடிச்சிட்டு வா, யூதாவை நொறுக்கிட்டு வா, அங்க உள்ளவங்களாம் சிறைப்படுத்திட்டு வான்னு சொல்லி ராஜா கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. ஆனா அந்த கட்டளையில மத்தியில ஒரு கட்டளை பிறகுது. என்ன கட்டளை பிறகுது? அங்க எரேமியா என்கிற தேவனுடைய மனிதன் இருக்கிறான், அங்க எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனை மாத்திரம் பத்திரமா வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை மாத்திரம் பத்திரமா வச்சுக்க, அவன் சொல்றபடி நீ கேளு. எந்த ராஜாவை சொல்லுவானா? எதிரி பத்தி எந்த ராஜாவை சொல்லுவானா? அல்லேலூயா. வேதத்தை சுமந்தால் நீ தேவனுடைய பிள்ளையாய் நீ அங்கீகரிக்கப்படுவாயானால், கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால், உபாகமம் 28 நீங்க வாசித்து பார்த்தா வாக்குத்தத்தம் இருக்கு. நம்ம பார்த்து நினைச்சுவாங்களா? எதிரிகள் பயப்படுவாங்களா? ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை பார்த்தவங்க நினைச்ச பயப்படுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு போகும்போது, யுத்தத்துக்கு போகும்போது நினைச்சுவாங்கன்னா உடன்படிக்கையை பற்றி சுமந்து போவாங்க. இந்த உடன்படிக்கையை பற்றி பாளையத்துக்கு வந்தாலும் மகா பெரிய ஆரவாரம் உண்டாகும். இந்த பெட்டி போற இடத்துலாம் அங்க வெற்றி உண்டாயிற்று. என்ன? பரிசுத்த தேவன் வந்துட்டார். இஸ்ரவேலின் பரிசுத்த தேவன் பாளையத்துக்கு வந்துட்டான். எதிரிக்கே அங்க ஒரு பயம் பிடிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தால் நம்முடைய பிரத்யேகமான இருதயத்தை தேவனுடைய கருத்துல பத்திரமாய் பார்க்கும்படி கொடுத்து விட்டால், நமக்கு தீங்கு விளைவிக்கிறவன் யார்? நம்ம எதிர்த்து நிற்பவன் யார்? நமக்கு சகாயம் செய்யும்படி நம்ம எதிரிக்கு ஆண்டவர் கட்டளை கொடுப்பார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அமாவலியா நமக்கு சகாயம் செய்யும்படி நம்ம எதிரிக்கு கட்டளை கொடுத்த வசனம் சொல்லுது. நேபுகாத்நேச்சார் சொல்றான், எரேமியான் ஒரு தீர்க்கதரிசி இருக்காப்பா, அவனை தொட்டாத, ஏன் அவன் சொல்றதெல்லாம் நடக்கும். இங்கே கொஞ்சம் வாசித்து பாருங்களா. அதுக்கு முன்ன வசனம் 40ல, அதுக்கு முந்தின வசனம் வாசித்து பாருங்களா. 2-3 வாசிங்களா. காவற் சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வரப்பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனீர்கள். ஆகையால் இந்த காரியம் வந்தது. அல்லேலூயா. யார் சொல்றா? எரேமியா சொல்றாப்பா, நீங்க பொல்லாத வழிகளை விட்டு சிதேக்கியா ராஜாட்ட போய் சொல்றான். சிதேக்கியா ராஜா கேட்கவே இல்லை. இவன் எனக்கு விரோதமா தான் சொல்லுவான், இவன் தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லி எரேமியா ஒதுக்கி வைத்த நாட்கள், காவல்ல வச்ச நாட்கள், குழிக்குள்ள கிணத்துக்குள்ள தூக்கி போட்ட நாட்கள், இதெல்லாம் இருந்தது. ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை உண்மையா சொன்னதுனால. இன்னைக்கு பாருங்க, மிஷனரிமார்கள் எத்தனை பேர் அடிக்கப்படுறான், எத்தனை பேர் மதிக்கப்படுறான், எத்தனை பேர் துன்பப்படுத்துறான். ஏன்னா உண்மையாய் தேவனுடைய வசனத்தை வார்த்தை சொல்லுகிறதுனால என்ன கிடைக்குது? துன்பம் கிடைக்குது. ஆனா என்ன நடந்து? எதிரியாகிய நேபுகாத்நேச்சாருடைய வார்த்தை சொல்லுது, அது எரேமியாவை தொடாத. அல்லேலூயா. யாக்கோபுக்கு பாருங்க, எத்தனை நாளா இருந்தா, ஆனா தேவனை பற்றி கொண்டு நடந்தபடியினால் லாபானுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துறான்னு சொல்றாரு.
நீ யாக்கோபுக்கு பொல்லாங்கு செய்யாதபடி நீ எச்சரிக்கையாய். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்ணா, நம்ம ஆண்டவரோடு உறுதியா இருந்தா, நம்ம எதிரிக்கு ஆண்டவர் நினைச்சுவாரு ஒரு எச்சரிப்பை கொடுப்பா, தொற்றாது என் பிள்ளைய தொற்றாது. அல்லேலூயா. எங்க சாட்சி இருப்பாரு நீங்க. நம்ம ராணி ஜானகி ஒரு நல்ல விசுவாசி ஒருத்தர் இருந்த நல்ல பாபு ஒன்று. இவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி பண்றோம். அவங்க அம்மா கடைசியில் இந்த வீடியாவது வாங்கி கொடுங்கிற சூழ்நிலை. சரி சொல்லி பாபு சாரை கூப்பிட்டு நான் பேசுறேன், ஐயா ராணிக்காக இந்த வீடை வாங்குறதுக்கு இருக்கிறாங்க, அதனால நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொன்னாதான் அது சரி, நீங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னு அவருடைய வார்த்தை சொல்லுது. முதல் வார்த்தை, நம்ம பிள்ளை ராணி இல்ல, அவன் தானே வாங்குற, அப்ப வாங்கிட்டு நான் பாத்துக்கிறேன், சகாயம் பண்ணுகிறேன், நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னவரு வாங்கினோன்னு எதிரியாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. கரண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டு இல்ல, அந்த 2x724 தண்ணி கொடுக்க மாட்டேன், அங்க தோண்டக்கூடாது, இது என்னுடைய இடம் சொல்லி பெரிய தகராறுலாம் பண்ணாரு. கடைசி யார் யுத்தத்துல வென்றது, ஜெயித்தது யாரு? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். உங்க முன்னால சாட்சிங்க, உங்க முன்னால சாட்சி. அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஏன்னா அவ்வளவு ஃப்ரெஷஸ் தேவனுடைய சமத்துல நம்ம அவ்வளவு விருப்பப்பட்டவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. சேனாதிபதி கிட்ட சொல்றாரு, அவனை டச் பண்ணாத, அவன் வேண்டிய சகாயத்தை செய்து அவன் சொல்றபடி எல்லாம் சரி. இன்னொன்னு பாருங்க, உலகத்தின் பாதுகாப்பு நமக்கு என்ன கொடுக்க முடியும்? உலகத்தின் பாதுகாப்பு நம்மை பாதுகாக்க முடியுமா? வாசிங்களே, அப்போஸ்தலர் 5:23. சீக்கிரம் வாசிங்க, நேரம் ஓடி போயிட்டு இருக்குது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டது. நல்லா கவனிங்க. அங்க ஒரு மனுஷனை கொண்டு உள்ள அடைக்கிறாங்க. யாரை கொண்டு அடைக்கிறாங்க? பவுலை கொண்டு சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. இல்ல, அடைச்சிட்டு என்ன நடக்குது? சிறைச்சாலை பத்திரமாய் காவல் பண்ணப்படுகிறது. பவுலா பேதுருவா? அப்போஸ்தலர் 5ல பேதுரு தான் வருவாரு, 9க்கு அப்புறம் தான் பேதுரு, பவுல். சரியா? இப்ப யார் அடைக்கிறா? யாரை கொண்டு போட்டுருங்க? பேதுருவை கொண்டு சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. அடுத்த நாள் அவன் தலையை எடுத்துடணும். ஏன்னா யாக்கோபை சரி செய்து பண்ணது எல்லாருக்கும் விருப்பமா பண்ணதுனால இவனையும் கொண்டலாம் சொல்லி சிறைச்சாலை வைக்கிறாங்க. பேதுருவை கொண்டு அடைச்சிட்டாங்க. சிறைச்சாலை மிகவும் பத்திரமாய் 7 அடுக்கு காவல் அங்க வைக்கப்படுகிறது. சிறைச்சாலை பூட்டப்பட்டிருக்கு. காலையில வந்து பாக்குறாங்க, என்ன நடக்குது? வாசிங்க. சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். அம்மா, உன் பணம் உன்னை காப்பாத்ததம்மா, உன் பொருள் உன்னை காப்பாத்ததம்மா. இமைப்பொழுது உன் சுவாசம் அடங்கி போனால் நீ சேர்த்து வச்ச பணம் யாருக்கு? நீ சேர்த்து வச்ச பொருள் யாருக்கு? உன் வீடு யாருக்கு? உன் அந்தஸ்து யாருக்கு? உன் ஆஸ்தி யாருக்கு? ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. அல்லேலூயா. இந்த கண்ணை மட்டும் எங்க திறக்கணும்? இதை விட சிறந்த ஒரு இடத்துல நான் இருக்கணும். சொல்லுங்களேன், என் கண்ணை மூடினால் இதை விட சிறந்த இடத்துல நான் சொல்லுங்க, வாயை திறந்து. நான் என்னை கண்களை மூடும் போது இதை விட சிறந்த ஸ்தலத்துல நான் இருக்கணும். சொல்லுங்க, நான் என் கண்களை இந்த பூலோகத்தில் மூடும் போது இதை விட சிறந்த ஸ்தலத்துல நான் இருக்கணும். சிறந்த ஸ்தலம் எங்க இருக்கு? பரலோகம் தான் நமக்கு சிறந்த ஸ்தலம். ஏன்னா அங்க என்ன இருக்குது? தங்கம் தான் நடக்கிற ரோடு, தார் ரோடு இல்ல, கான்கிரீட் ரோடு இல்ல. என்ன ரோடு? தங்கம் தான் ரோடு. ஒவ்வொரு படிக்கட்டுல என்ன இருக்குதா? வஜ்ர கல்கள். அல்லேலூயா. அங்கதான் நம்ம போயிருக்கணும். அல்ல, அல்லேலூயா. அப்ப நான் இங்க சேர்த்த பொருள் யாருக்கு? இங்க சேர்த்த பொருள் யாருக்கு? அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ஸ்டேட்டஸ் கொடுப்பாரு. எல்ஐசியில எத்தனை பணம் சும்மா கிடக்குது, இவர் போடுற இதுல எத்தனை பணம் சும்மா கிடக்குது, அன்கிளைம்டா எத்தனை கிடக்குது. யாருக்கு சேர்த்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருந்தா, ஏப்பாத்த சாப்பிட்டுக்கன்னு 1 கிலோ ரொட்டி வாங்கி கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டான். அவன் செத்தா சாகுறான். போ, பட்டினியில் செத்தா அவன் சாகுறான். இந்த சிறியவர்களில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதை எனக்கே கொடுத்தவர். அல்லேலூயா. அந்த இறுதி நமக்கு வேணுங்க. அப்பதான் ஆண்டவர் நம்ம இடத்துல வாசமாய் இருக்க முடியும். சிறைச்சாலை பத்திரமா காவல் பார்க்கப்பட்டிருக்காங்க. யாரு இல்ல, பத்திரமாய் பாதுகாக்கப்பட்ட மனுஷனை அங்க காணும். உலகம் உங்களுக்கு பாதுகாக்க முடியாது.
உங்க பணம் உங்களை பாதுகாக்க முடியாது, உங்க அந்தஸ்து உங்களை பாதுகாக்க முடியாது. எதுவும் இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பானது அல்ல. மேகம் அடிச்சுனா என்ன ஆகும்? மேகம் அடிச்சுனா என்ன ஆகும்? ஜனங்களை காணும். இன்னைக்கு 2000 3000 பேர் அங்க காணும். எங்க போனான்னு தெரியல. பிரேதத்தை கூட காணும். இல்ல இந்த கேரளாவில் கொஞ்சம் நடந்துச்சு, மண்ணுக்குள்ள போய் போனாங்க. எத்தனை பேர் அட்ரஸ் செய்யணும்னு ஆளுகளே காணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழும் போது இந்த உலகத்து காரியத்துக்காக அல்ல, இந்த உலகத்தை பத்திரப்படுத்துவதற்கு அல்ல, தேவ ராஜ்யத்துல நம்முடைய பெயர்கள் இருக்கணும், பரலோகத்துல நாம் போய் சுகமா இருக்கணும். கர்த்தர் அதுக்காக என்ன செய்யணும்? பத்திரமா என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் வாசிக்கலாமா? மார்க் 14:14 வாசித்து பாருங்க. ரொம்ப மோசமான ஒரு வசனம். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை, மார்க் 14:44 14:44 நான் எவனை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்கிறானோ அவன்தான் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்க. யார குறிப்பு சொல்லியிருந்தான். யார் சொல்றா? கூட இருந்து குளிதோன்னு யோதாஸ் என்ன சொல்றா? நான் எவனை முத்தம் செய்யறான் அவனை பத்திரமா கூட்டிட்டு போயிருக்கேன். ஏன்னா அவன் பயங்கரமான ஆள். அவன் திடீர்னு தப்பிச்சிடுவான், திடீர்னு இருக்கிற இடம் தெரியாம ஓடிடுவான். அதனால பத்திரமா கூட்டிட்டு போவாங்க. இந்த பத்திரம் சிறைச்சாலை காக்க முடிஞ்சுதா? அல்ல அந்த டூம் அந்த கலரை காக்க முடிஞ்சுதா? எதுவும் காக்க முடியல. இன்னைக்கு என்ன செய்தார்? உயிரோடு எழுந்து நம்மை பாதுகாக்கும்படி அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். அல்லேலூயா. கைகளின் விலங்குகளை முறிச்சிருக்கிறாரு. நல்ல கண்மணி போல நம்ம பாதுகாக்கிறாரு. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நமக்கு அனுப்பி கொடுக்கிறாரு. நம்மை விட்டு விலகாத அவருடைய சமூகம், நம்மோடு இருக்கிற தேவனுடைய வல்லமை, அவருடைய கிரியை. காலையில் எழுப்பினோன்னு செய்றீங்களான்னு செய்யுங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? காலையில் எழுப்பினோன்னு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஜோசனா ஜெபம் பண்ணுவியா? ஜெபமே பண்ண மாட்டியா? ஜெபம் பண்ணுவியா? எப்படி பண்ணுவ? ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்கூலுக்கு போனப்பா அப்படின்னு. காலைதோறும் என்ன இருக்கு சொல்லுங்க? காலைதோறும் என்ன இருக்கு? கிருபை. ஆண்டு சொல்றாரு, காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதிய கிருபை. எழுந்த உடனே ஆண்டு கேட்கலாண்டு இந்த புது கிருபை எனக்கு தாங்க. இல்ல என்ன காப்பாத்தும்? என் காலை காப்பாத்தும், என் கையை காப்பாத்தும், என் தலையை காப்பாத்தும் விட்டுருங்க. கிருபை ஒன்று இருந்தா போதும். அது மாத்திரம் நமக்கு இருந்தா போதும். கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காப்பார். எழுந்த உடனே ஆண்டவரை இந்த நாளுக்குரிய கிருபை எனக்கு தாங்க. காலைதோறும் அந்த புதியதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த புது கிருபைகளை நம்ம மூடி மறைத்து கொள்ளுங்க. எந்த சத்துரும் கிருபை இருந்தா போதும், உங்களை என்னை தொடவே முடியாது. என்னை கண்ணிமணி போல பாதுகாத்துக் கொள்வீங்க. இந்த வார்த்தையின் படி கர்த்தாவே என்னை செயல்படுத்த நீர் உதவி செய்யும் சொல்லி கேளுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா